இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில் வீல் ஃபேக்ட்ரி. இது பெங்களூரில் இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணவங்களுக்கான இந்த வேகன்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. மொத்தமாக 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 2 அப்படிங்கிற போஸ்ட்டில் 10 வேகன்சியும், லெவல் 1ல் 5 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் மென்னுக்கு 2 வேகன்சி, பேட்மிண்டன் உமனுக்கு 2 வேகன்சி, டேபிள் டென்னிஸ் மென்னுக்கு 2 வேகன்சி, டேபிள் டென்னிஸ் உமனுக்கு 2 வேகன்சி, கிரிக்கெட்டில் மென்னுக்கு 1 வேகன்சி, ஹாக்கியில் மென்னுக்கு 1 வேகன்சி. ஸோ மொத்தமாக 10 வேகன்சி தான் லெவல் 2. ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா ஹாக்கி மென்னுக்கு வந்து 1 வேகன்சி, அதே மாதிரி ஃபுட்பால் மென்னுக்கு வந்து டிஃபெண்டருக்கு 2 வேகன்சி, கபடியில் லெஃப்ட் ரைடருக்கு 1, ஆல்ரவுண்டருக்கு 1, மொத்தமாக 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லெவல் 1. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையல் மூலமாக இதை செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரையல் வந்து 6th October 2026 to 8th October 2026 அது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 to 25 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2nd January 2002லேருந்து 1st January 2009 வரைக்கும் பிறந்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது, 18 to 25 years தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா SC ST இந்த மாதிரி PWBD இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் தருவாங்க, அதாவது கோட்டாவில். ஸோ அந்த மாதிரி எந்த கோட்டாவும் அலாட் பண்ணல. இது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இதில் எந்த விதமான கோட்டா கிடையாது, அதே மாதிரி எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவல் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் ப்ளஸ் NAC அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும், ஆர் 10th பாஸ் பண்ணிவிட்டு ITI வந்து முடிச்சிருக்கணும். ITIயில் முக்கியமாக மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் அந்த ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கு. ஒருவேளை ஜூனியர் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஆர் அதுக்கு ஈக்குவலன் அதாவது PUC அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ITI படிச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த NAC அந்த சர்டிஃபிகேட் வந்து கிராண்டட் பை NCVT. ஸோ இது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இதுதான் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஃபைனல் எக்ஸாம் அதுக்கப்புறம் தான் அதாவது என் டேட்டுக்கு அப்புறம், அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்ற யாருமே அப்ளை பண்ண வேண்டான்றதை முதல்லயே சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 500 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அதே மாதிரி வந்து ரீஃபண்ட் வந்து 400 rupees அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ உங்களுக்கு 100 ரூபா தான் ஃபீஸு. அதே மாதிரி SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸும் வந்து ஆன்லைன் கிடையாது. இது நீங்கள் வந்து போஸ்டல் ஆர்டராகவோ இல்லை நேஷ்னலைஸ் பேங்க்கில் டிமாண்ட் டிராஃப்டாகவோ எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கணும். இந்த ஃபேவர் ஆஃப் பிரின்சிபல் ஃபினான்ஸ் அட்வைசர், ரயில் வீல் ஃபேக்ட்ரி, எலஹங்கா, பெங்களூர் 560064, பேயபிள் அட் பெங்களூர் அப்படின்ற அந்த நேமில் வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கலாம், இல்லை போஸ்டல் ஆர்டராக எடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லாமல் அப்ளிகேஷன் அமைச்சிடாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதை தவிர இவங்க சொல்லியிருக்க இந்த 2 வழியை தவிர வேறு எதுலேயுமே நீங்கள் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது. வேறு எந்த வகையில் ஃபீஸ் அமைச்சிங்கனாலும் அதையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து கேண்டிடேட் நேமு, ஃபுல் அட்ரஸ் இதெல்லாம் எழுத சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் நேமு, உங்கள் ஃபுல் அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபில் பண்ணாமல் போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி யாரெல்லாம் விளையாடி இருக்கலாம், என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலான்றதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 2 பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட், அதாவது கேட்டகரி B சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்ஸ் கண்ட்ரி லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு 3rd பொசிஷனாவது வந்திருக்கணும், சீனியர் யூத் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் விளையாடி இருக்கணும், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அந்த இதில் போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா
நீங்கள் கண்ட்ரியில் சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்டு ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் கேட்டகரியில் நீங்கள் விளையாடி இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்க லிஸ்ட் இல்லாமல் இதை தவிர மற்ற என்னவெல்லாம் விளையாடிருந்தா இல்லை என்ன அச்சீவ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் இங்கே இந்த வீடியோவில் கொண்டு வரல. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கேட்டகரியில் விளையாடிருக்கீங்க, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அதில் படித்து நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது உங்களோட லிமிட்ஸ்குள்ளே உங்கள் அச்சீவ்மெண்ட் அவங்க சொல்லியிருக்க அந்த லிமிட்ஸ்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பேஜ் மாத்திரம் நான் வந்து நிறைய கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று தான். நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் அதே மாதிரி உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா ஒரு ட்ரையல் வந்து அவங்க சொல்கிற டேட்டில் அந்த ட்ரையல் அப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கோச் வந்து அப்சர்வ் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் வச்சு மட்டும்தான் இந்த செலெக்ஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ ட்ரையலில் அந்த டேட்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ட்ரையலை பொறுத்த வரைக்கும் இந்த பெங்களூர் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ட்ரையல் நடக்க போகுது. ஸோ அதை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட்டான www.rwf.indianrailways.gov.in இதில் தான் எல்லா அப்டேஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு, அதாவது நீங்கள் ட்ரையலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு, அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஸோ உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்கன்னா அந்த லிஸ்ட்டு எல்லாமே அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னா கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அது மாதிரி கோச் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுவார் இல்லையா, அதுக்கு 40 மார்க்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு 50 மார்க்கும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கும், மொத்தமாக 100 மார்க்குக்கு இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ மினிமமாக நீங்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா இந்த 100 மார்க்கில் லெவல் 2க்கு வந்து 65 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும், லெவல் 1க்கு 60 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ 65 அப்படின்றது ரொம்ப மினிமம். ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஜூனியர் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு இந்த வேலைக்கு ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு டைப்பிங், அதாவது டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். அது இல்லை அப்படின்னாலும் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். சர்வீஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் பாண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் பாண்ட் நீங்கள் சைன் பண்ணணும் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற பட்சத்தில். ஸோ அதுக்கான வழிமுறை எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது www.rwf.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு கீழே கடைசி 3 பேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீட் பிரிண்ட் அவுட்டு பிரைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுங்க. அவங்க சொல்லியிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுருங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுருங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கவரில் போட்டு நீங்கள் அனுப்பணும். ஃபோட்டோகிராஃப் அப்படின்னும் போது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அது 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கிளியரான லைட் பேக்ரவுண்டோட அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அட்டாச் பண்ணுற எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கவர் வந்து எடுத்துகிட்டு கவரில் அப்ளிகேஷன் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டட் 25/7/2026 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2026-27 அப்படின்றத மேலே எழுதிடுங்க. என்ன அட்ரஸில் நீங்கள் அனுப்பணும்னா த அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர், பர்சனல் டிபார்ட்மெண்ட், ரயில் வீல் ஃபேக்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், எலஹங்கா, பெங்களூர் 560064 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஃபோன் நம்பர் வந்து 080-280-72622. ஸோ இதை எழுதி அந்த அட்ரஸ் எழுதி நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ இந்த எல்லாமே முடிச்சிட்டிங்க. இல்லை லாஸ்ட் டேட் எந்த டேட்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா பொதுவான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 24th August 2026.
சில இடத்துக்கு மாத்திரம் ரிலாக்ஸேஷன் குடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்டின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அசாம், மேகாலயா, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லஹால், ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்ட், பாங்கி சப்டிவிஷன், சம்பா டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப் இவங்களுக்கெல்லாம் 31/8 அதாவது 31st ஆகஸ்ட் 2026 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர மீதி இருக்கவங்களுக்கெல்லாம் 24th ஆகஸ்ட் 2026 லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி உங்கள் கவர் அங்கே போயிடணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து அங்கே ரீச் ஆயிரும். அதேமாதிரி ஃபீல்டு ட்ரையல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து டென்டேட்டிவ் தான். 6th அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th to 8th அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டென்டேட்டிவ். அதை வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு வெப்சைட் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். rwf.indianrailways.gov.in கீழே கொடுத்துருக்கிறது நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க். இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் இதை பார்த்து நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். நிறைய வீடியோ ஷார்ட் பண்ணுறதுக்காக நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பலாம். முக்கியமாக என்வலப் மேலே என்ன எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எழுதி அனுப்புங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.